வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் SVSH சமையல் வாக். இன்னைக்கு நம்ம வீட்லயே ஈஸி அண்ட் சிம்பிளா எக்லெட் ஸ்பாஞ்ச் கேக் எப்படி செய்யறதுன்னு பாத்துடலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு தேவையான பொருள் பாத்துடலாங்க. 200 கிராம் மைதா, 170 கிராம் பவுடர் சுகர், 250 ml தயிர், 50 ml பால், 100 ml வெஜிடபிள் ஆயில், 5 கிராம் பேக்கிங் பவுடர், 10 கிராம் கார்ன்ஃபிளவர், 1/4 ஸ்பூன் வினிகர், 1/4 ஸ்பூன் சால்ட், வெனிலா எசன்ஸ் 10 ml, 20 கிராம் டூட்டி ஃப்ரூட்டி. இல்லதாங்க இது தேவையான பொருள். இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு பாத்துடலாம். இப்போ நம்ம முதல்ல ட்ரை இன்கிரிடியன்ஸ் எல்லாம் போட்டு ஜலிச்சுக்கலாங்க. ஜல்லடை வச்சிருக்கேன். ஃபிளார போட்டுக்கலாம். நீங்க கேக் செய்யறதுக்கு மைதா கேட்டு வாங்காதீங்க, பேக்கிங் ஃபிளார்னு கேட்டு வாங்குங்க. அப்பதான் நம்மளுக்கு கேக்கு பெர்ஃபெக்ட்டா வரும். நம்ம சாதா மைதா வாங்கணும்னா அதுல குளூட்டன் அதிகமா இருக்கும், அதனால கேக் வராது சரியா. நம்ம பேக்கிங் ஃபிளார்னு கேட்டு வாங்குங்க, அதுல குளூட்டன் கம்மியா இருக்கும், கேக்கும் நல்லா வரும். பேக்கிங் பவுடர் போட்டுடலாங்க. கார்ன்ஃபிளவர் மாவு, சால்ட்டு, பவுடர் சுகரு. நம்ம சுகரையே நல்லா மிக்சியில போட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா மிக்ஸ் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். நீங்க அப்படியே போட்டீங்கன்னா மிக்ஸ் ஆகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும், சக்கரை கரையாம இருக்கும். இப்போ இது நம்ம ஜலிச்சிடலாம். அவ்வளவுதாங்க, ஜலிச்சாச்சு. நம்ம இது ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம ஒரு விஸ்க் எடுத்து கலக்கிக்கலாங்க, அப்பதான் மாவு கட்டி இல்லாம நல்லா கலந்து வரும். தயிர் போட்டுடலாம். தயிர் வந்து கெட்டியா இருக்க தயிரா எடுக்க கூடாதுங்க. ரொம்ப கெட்டியான தயிரா இருந்தா நீங்க கொஞ்சம் தண்ணி ஊத்தி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட நம்ம பாலும் சேர்த்துடலாம். இதுல ஆயில் சேர்த்துடலாங்க. ஆயில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெனிலா எசன்ஸ் போட்டுடலாங்க. அதை போட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வினிகர் போட்டுடலாங்க. வினிகர் வந்து ஒரு 1/4 ஸ்பூன்னா ஒரு 5 டிராப் போட்டுக்கோங்க, அதுவே போதும். எல்லாத்தையும் மொத்தமா தள்ளி நல்லா கலரி விட்டுக்கோங்க. பாருங்க, கட்டி இல்லாம நல்லா கலந்தாச்சு. ரொம்ப அடிச்சு கலக்கணும்லாம் அவசியம் இல்லைங்க, ஜென்டலா கலக்கிக்கலாம். அவ்வளவுதாங்க, பேட்டர் நல்லா ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு பேட்டர் ரொம்ப திக்கா இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நீங்க எக்ஸ்ட்ரா பால் ஊத்தி டைலூட் பண்ணிக்கோங்க. பாருங்க, நம்மளுக்கு பேட்டர் கரெக்டா இருக்கு. இந்த கன்சிஸ்டன்சி இருந்தா போதும். நான் டூட்டி ஃப்ரூட்டி எடுத்திருக்கேங்க. இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க, வேண்டாம்னா விட்டுடலாம். இதுல போட்டா பாக்குறதுக்கு நல்லா இருக்கும், கலர்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு பிடிச்சா போட்டுக்கோங்க, இல்ல வேண்டாம்னா அவாய்ட் பண்ணிடலாம். நம்ம பசங்களுக்கு கலர்ஃபுல்லா கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரெடி ஆயிடுச்சுங்க பேட்டரை. இப்போ நம்ம ட்ரேல ஊத்திடலாம். பாருங்க, ட்ரேல பட்டர் ஷீட் போட்டு வச்சாச்சு. நம்ம பேட்டர் அதுல போட்டுடலாம். பேட்டரை ட்ரேல போட்டாச்சு. லைட்டா நம்ம ஸ்டிக் வச்சு ஒரு பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 2 வாட்டி டேப் பண்ணிக்கோங்க. மேல கொஞ்சம் டூட்டி ஃப்ரூட்டி போட்டுக்கிறேன். அவ்வளவுதாங்க. இப்ப நம்ம இதை அவன்ல செட் பண்ணிடலாம். ஓடிஜி ப்ரீ ஹீட் பண்ணிடலாங்க. 180 டிகிரில 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிடலாம். ஸ்டார்ட் கொடுத்தாச்சுங்க. ப்ரீ ஹீட் ஆயிட்டு இருக்கட்டும். ப்ரீ ஹீட் ஆயிடுச்சு. ஓபன் பண்ணலாம். நம்ம பேட்டரை உள்ள செட் பண்ணிடலாங்க. பேட்டர் டின்ன உள்ள செட் பண்ணியாச்சு. க்ளோஸ் பண்ணிடலாம். 170 டிகிரில 25 மினிட்ஸ் ஸ்டார்ட் கொடுத்துடலாங்க. நம்ம இது அவன்ல தான் செய்யணும்னு அவசியம் இல்லைங்க, குக்கர்லயே ஈஸியா செஞ்சிடலாம் ஒரு 40 நிமிஷத்துல. குக்கர்ல எப்படி செய்யறதுன்னு பாக்கணும்னா இதுக்கு முன்னாடி வீடியோல நான் போட்டிருக்கேன், போய் செக் பண்ணிக்கோங்க. பாருங்க, டைம் முடிஞ்சு நம்ம வெளியே எடுத்தாச்சு. ஸ்டிக் வச்சு செக் பண்ணி பார்க்கலாம் வெந்துருச்சான்னு. பாருங்க, ஸ்டிக்ல ஒட்டவே இல்லை, நல்லா வெந்து வந்திருக்கு. இது நம்ம கொஞ்சம் ஆற விட்டுட்டு எடுத்துடலாங்க. பட்டர் ஷீட் எடுத்தாச்சு. சூப்பரா இருக்கு இந்த கேக்கு. திருப்பி வச்சிடலாம். பாருங்க, இப்ப நம்ம கட் பண்ணி பார்த்துடலாம். பாருங்க, கேக் கட் பண்ணியாச்சு. எடுத்து பார்க்கலாம். பாருங்க, கேக் நல்லா சூப்பரா ஸ்பாஞ்சா வந்திருக்கு. ரொம்ப சூப்பரா இருக்கு. சாஃப்டா நல்லா இருக்குங்க.
இப்போ நம்ம பேக்கரியில வாங்குறதுக்கு நம்ம வீட்லயே ஈஸியா செஞ்சுக்கலாங்க. சாப்பிட்டு பார்த்துடலாம். டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. உங்க வீட்ல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம பேக்கரியில வாங்குறதுக்கு நம்ம பசங்களுக்கு வீட்லயே ஈஸியா செஞ்சு கொடுத்துடலாங்க. சூப்பரா இருக்கு கேக். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.